தற்போதைய அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் உணவுப் பொருள் என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தினார் என அமலாக்கத்துறை தற்போது அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் உணவுப் பொருள் என்ற பெயரில் போதைப் பொருளை கடத்தினார் என அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தியதாக அமலாக்கத்துறை சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக கடந்த ஜூன் 26 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் அவருடைய சகோதரர் அப்துல் சலீம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு சென்னை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எழில் வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையினுடைய உதவி இயக்குனர் ராகுல் வர்மா ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் உணவுப் பொருட்கள் என்ற பெயரில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாகவும் போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த வருமானத்தை ரியல் எஸ்டேட், திரைப்பட தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களுக்கு திருப்பிவிட்டதாகவும் இதற்காக பல்வேறு பினாமி நிறுவனங்களை ஜாஃபர் சாதிக் நடத்தி உள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தில் 49 கோடி ரூபாய்க்கு மேல் சென்னையில் பல்வேறு இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாகவும் 4,38,00,000 ரூபாய்க்கு சொகுசு கார்களை வாங்கி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் இதே போன்று தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளதாலும் சாட்சியங்களை கலைப்பதற்கும் ஆவணங்களை அழிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும், எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது என ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் ஜாஃபர் சாதிக்குடைய சகோதரர் அப்துல் சலீமிற்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கலாக செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எழில்வேலன் முன்பு நாளை மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.